ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் தந்தூரி. முதல்ல 2 பீஸ் மீன் எடுத்துருக்கோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஒரு அரை லெமன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் முதல்ல மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். மிளகுத்தூள், நான் மிளகை 1-2 நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மிளகுத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபிஷ் மேலே நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம், தடவிடலாம். பொதுவாகவே ஃபிஷ் மசாலா ஃப்ரை நம்ம இந்த மாதிரி தடவும்போது நீங்கள் கையில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா தடவுனீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கோட் ஆகும். அதிலே போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சில சமயம் ஃபிஷ் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஃபிஷ் மசாலா தடவிக்கோங்க. இப்போ 2 இதுக்கும் ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லைன்னா முதல்லையே இஞ்சி பூண்டு விழுத ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இந்த மாதிரி மசாலா சேர்க்கும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கோட் ஆகும். இப்போது நம்ம இதில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாற்றி மாற்றி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஃபிஷ் தந்தூரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நான் ஒரு கிரில் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கிரில் இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ஃபிஷ்ஷை அதில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாற்றி மாற்றி போட்டு ஃபிஷ் தந்தூரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரில்லில் ஃபிஷ்ஷை வச்சிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அப்படி மாற்றி மாற்றி 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாற்றி மாற்றி போட்டு ஃபிஷ் தந்தூரி செஞ்சிடலாம். ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் தந்தூரிக்கு நமக்கு ஆயிலே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மசாலாகளை கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல, அதுவே போதும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா சூப்பரான ஃபிஷ் தந்தூரி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கனால ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம என்ன ருசிக்கலாம் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.